எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிட்டா அப்புறம் கோரியண்டர் சட்னி பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கோரியண்டர், பூண்டு, க்ரீன் சில்லி, டொமேட்டோ எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடுறேன். அப்புறமா அடிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் தால் எடுக்க போகிறேன். தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஓவர் நைட் சோக் பண்ணும். சென்னா தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டர் ஜாரில் போட்டுட்டு அப்புறம் இது கூட 4-5 பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு இருக்குது, அதுக்கு தான் நான் 4-5 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்புறம் நிறைய இருக்கணும். 2 பச்சை மிளகா, அப்புறம் 1 இன்ச்சு இஞ்சி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம நல்லா மெல்லிசாக அடிக்கணும். நிறைய தண்ணி போடாதீங்க, இல்லைன்னா ஜாஸ்தி ஆயிடும். கம்மி தண்ணி தான் போடணும். பாருங்கள், என்னோட ஃபஸ்ட்டு பேட்ச்சு கிரைண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பேட்ச் கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு. இப்போ நான் கோரியண்டர் சட்னி அரைக்க போகிறேன். நம்ம வாஷ் பண்ண எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு, ஓமம் போகும். அப்புறம் கொஞ்சம் நான் இதில் பிகாஜி பூஜா போடுறேன். இது போட்டானா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அடிக்கணும். இப்போ நான் மாவு ரெடி பண்ணுறேன். பிட்டாக்கே சைட் பை சைட் ஸ்டீமரும் ரெடி பண்ணுறேன். கடாய் போட்டுட்டு தண்ணி போட்டு ஸ்ட்ரெயினரில் நல்லா கீ போட்டுட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு ஸ்டீமர் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நான் மாவு பிசைஞ்சாச்சு. மாவில் எதுவும் போடல, சும்மா தண்ணியில் தான் பிசைஞ்சிருக்கேன். சின்ன சின்ன பவுல் மாதிரி எடுக்கணும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் மாவு போட்டு ரொம்ப மெலிசாக இல்லை, பூரி சைஸ் பூரி மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணோம். இப்போ நான் தால் உள்ளே போட்டுட்டு இப்படி ரவுண்ட் பண்ணோம். ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீமர்லே போடணும். 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணனா போதும். கொஞ்சம் தால் போட்டுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு தால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், நிறைய தண்ணி போடாதீங்க, இல்லைன்னா இப்படி ஆகாது. இப்போ எல்லாம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டீமர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்லேயே ஸ்டீம் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் டூத் பிக் போட்டு காமிக்கிறேன். க்ளீனாக வந்திருக்கேன், ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். நான் எப்படி ஃப்ரை பண்ணுறது அதோ காமிக்கிறேன். இப்போது கடாயில் கீ போட்டுட்டு 1 ஸ்பூன் கீ போகும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரா போகும். அப்புறம் கொஞ்சம் உப்பு. இது நல்லா கிராக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பிட்டா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணும். இதே ஒரு மெத்தட். 1 மோர் மெத்தட் என்னன்னா, நீங்கள் தக்காளி, வெங்காயம், க்ரீன் சில்லி இல்லை இதையெல்லாம் போட்டுட்டு அதுவும் ஃப்ரை பண்ணலாம். என்னோட வீடியோ பிடிக்குன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆயில் ஃப்ரீ ஃபுட்டு, ரிச் இன் carbohydrate, protein and fiber. It's very filling and guilt free food. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு.
தேங்க்யூ ஸோ மச்.